இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் ரெமடின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் வந்து மேக் பண்ணாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 2 நாளாக வந்து சளி, இருமல், மூக்கு விழுந்துச்சு. ஸோ அம்மா ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷாயத்தை அரைச்சி ஊற்றினாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா குப்பைமேனி இலை, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, துளசி, அதுக்கப்புறம் அந்த வேப்ப கொழுந்து இருக்கு இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிள்ளி ஆஞ்சி எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லெண்ணெய் தான் ஊற்றி வந்து வதக்கினாங்க. சீரகம் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கணும். அண்ட் ஃபைனலி அதை எடுத்துட்டு இந்த அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இலையெல்லாம் போட்டு அது ரொம்ப வந்து சூட்டு காட்டக்கூடாது. டக்குன்னு போட்டு எடுத்துடணும். பெருங்காயம் போடணும். ஆக்சுவலி சுக்கு போடணும். சுக்கு என்கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் வந்து 1 இன்ச் அளவுக்கு சுக்கு போட்டுக்கோங்க. கூடவே வந்து மஞ்சள், கொம்பு மஞ்சள் தான் போட்டுக்கலாம். மஞ்சள் தூளும் போட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெருங்காயமும் சுட்டதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா அரைச்சா கஷாயம் ரெடி.